ராசிபுரத்தில் எழுச்சி பயணம் மேற்கொள்ள வருகை தரும் வருங்கால தமிழக முதல்வரை வருக என வரவேற்கும் ஆர் பி சீனிவாசன் எக்ஸ்எம்சி மாவட்ட பிரதிநிதி எம்ஜிஆர் இளைஞரணி ராசிபுரம் நகர செயலாளர். திருவாரூர்ல தான் வீதி உலா வருகிறது விஜயின் வாகனம். அவர் செல்ல வேண்டிய தெற்கிரத வீதிக்கு போகிறதுக்காக பல போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டு குறிப்பிட்ட நேரம் கொடுக்கப்பட்டு காவல்துறை பந்தோபஸ்து கொடுக்கப்பட்டும் கூட சரியான நேரத்தில் வர முடியல. அந்த அளவுக்கு அவருக்கான அந்த வரவேற்பு கூட்டம் அப்படின்றது இருக்கிறது. ஆனால் கடந்த முறை அவர் ஒரு மாவட்டத்திலிருந்து இன்னொரு மாவட்டத்திற்கே போக முடியல. ஆனால் இது நகரத்திற்குள்ளே நுழைந்து அங்கிருந்து வருவதற்கு தான் இவ்வளோ தாமதமாகிறது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். சில நிமிடங்களில் வந்து விடுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட சூழலில் சில மணி நேரங்களே ஆகிவிட்டது. ஏன்னா 4 மணிக்கெல்லாம் வந்துடுவார்னு சொன்னாங்க. 5 ஆனது, இப்போது 6ஐ தொட்டு கொண்டிருக்கிறது நேரம். 6 மணிக்கு தான் அவர் வருவார் அப்படின்ற மாதிரியான பார்வைகளும் அங்கேருந்து வந்து கொண்டிருக்கிறது. எவ்வளோ நேரம் ஆனால் என்ன, நாங்கள் எங்களுடைய விஜய தாவேக தலைவரை பார்த்தே ஆவோம் அப்படின்னு காலையில் வந்தவர்கள் முதல் கால் கடுக்க நின்றிருந்தவர்கள் வரை எல்லோருமே காத்திருக்கிறார்கள். ஆனால் சில நிமிடங்களே வந்து விடுவார் அப்படின்றது தான் அங்கிருந்து வரக்கூடிய தகவலாக இருக்கிறது. காவல்துறையினர் விஜயனுடைய வாகனத்திற்கு 2 பக்கமே இருக்கக்கூடியவர்களை விலக்கி அவர்களுக்கு பந்தோபஸ்து கொடுத்து அவருடைய வாகனத்தை அழைத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். சரியான தாய்மானவன் கூடுதல் விவரத்தோடு இருக்கிறார். தாய்மானவன், இப்போது விஜயுடைய வாகனம் எந்த இடத்துல இருக்குது? 800 மீட்டர்களை கடக்க 1 மணி நேரம் ஆகிறது. விவரங்கள் என்ன? நீண்ட நேரத்திற்கு பிறகாக ஒரு வழியாக தெற்கு வீதி பகுதியை நோக்கி விஜயனுடைய அந்த பிரத்யேக வாகனம் என்பது வந்திருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் இன்றைய தினம் மக்களை சந்திக்கக்கூடிய அந்த 2வது கட்ட நிகழ்ச்சியில ஈடுபட்டிருக்கிறார். முன்னதாக நாகப்பட்டினம் பயணத்தை முடித்துக் கொண்டு திருவாரூர் வந்திருக்கக்கூடிய விஜய்க்கு பல்வேறு இடங்கள்ல ஒரு உற்சாக வரவேற்பு என்பது அளிக்கப்பட்டிருந்தது. தெற்கு வீதி பகுதியில மக்களை சந்திப்பதற்கு காவல்துறையினர் அனுமதி என்பது அளித்திருந்தாங்க. குறிப்பா 2 முதல் 3 மணி வரைக்கும் மட்டும்தான் அனுமதி என்பது வழங்கப்பட்டிருந்தது. ஆனால் நேரம் செல்ல செல்ல தொடர்ந்து விஜயனுடைய வாகனத்தை தொண்டர்கள் தொடர்ந்து பின்பற்றி வந்ததன் காரணமாக கடுமையான போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டிருந்தது. பயண திட்டமும் என்பது தாமதமாகி இருக்கிறது. இந்த ஒரு நிலையில தான் விஜயனுடைய வாகனம் ஒரு வழியாக தற்போது தெற்கு வீதி பகுதியை நோக்கி நுழைந்திருப்பதை நம்மால பார்க்க முடிகிறது. இருந்த போதும் கூட தெற்கு வீதி பகுதியில நகராட்சி அருகாமையில தான் விஜய் அவர்கள் பேசுவதற்கு காவல்துறை அனுமதி அளித்திருக்கிறாங்க. இந்த பகுதிக்கு வருகை தருவதற்கு மேலும் காலதாமதம் ஏற்படக்கூடிய சூழலே நீடிக்கிறது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தெற்கு வீதி பகுதி முழுவதுமே திருவாரூர் தொண்டர்கள் முழுமையாக திரண்டுவிட்ட ஒரு சூழல்ல சாலை முழுவதுமே தொண்டர்கள் வந்து நிரம்பி வழியக்கூடிய நிலையில் காவல்துறையினர் தான் தற்போது அந்த சாலையில் இருக்கக்கூடிய தொண்டர்களை இருபுறமும் அப்புறப்படுத்தி விஜயனுடைய வாகனத்தை மெல்ல உள்ளே நுழைவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்திருக்கிறாங்க. இது தொடர்ந்து காலதாமதம் ஏற்படக்கூடிய ஒரு சூழல்ல விஜய் அவர்கள் இந்த நகராட்சி கட்டடம் அருகே வருகை தருவதற்கு மேலும் காலதாமதம் ஆக கூடிய சூழல் என்பது இருக்கிறது. ஒரு 800 மீட்டர் தொலைவு தான். ஆனா அந்த 800 மீட்டர் தொலைவை கடப்பதுதான் ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னா, வழிநெடுகிலும் தொண்டர்கள் வந்து திரண்டிருக்கிறாங்க. கடுமையான போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. விஜயனுடைய வாகனம், அதாவது தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜயனுடைய வாகனம் தெற்கு வீதி பகுதியில் உள்ளே நுழைய முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. மெல்ல ஊர்ந்து வருகிறது வாகனம். காவல்துறையினர் இருபுறத்திலும் தொண்டர்களை அப்புறப்படுத்தி ஒதுங்க வைத்து வாகனத்தை உள்ளே வருவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செஞ்சிருக்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக 4 மணிக்கு நீங்கள் சொல்வது போல விஜய் அவர்கள் திருவாரூருக்கு வருகை தருவார் என எதிர்பார்க்கப்பட்டது முதலில். ஆனால் வழிநெடுகிலும் தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்திருந்தாங்க. திருவாரூர் மாவட்டத்தை பொறுத்த மட்டில் வாழவாய்க்கால், அதன் பிறகாக பழைய பேருந்து நிலையம், பனகல் சாலை என நகருடைய ஒரு பிரதான பகுதிகள், குறுகலான சாலைகள், அந்த பிரதான பகுதிகளின் வழியாகத்தான் விஜயனுடைய வாகனம் வந்ததன் காரணமாக தொண்டர்களும் தொடர்ச்சியாக பின்தொடர்வதால இந்த போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டிருந்தது. கடுமையான காலதாமதம் என்பது ஏற்பட்டிருந்தது. நாம் ஏற்கனவே முதற்கட்ட சுற்றுப்பயணம், அதாவது மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி போன வாரம் திருச்சியில் நடைபெற்றது. அப்போதே நாம் பார்த்திருந்தோம், திருச்சி, அரியலூர் ஆகிய மாவட்டங்கள்ல தொண்டர்கள் தன்னிச்சையாக
விஜய் அவர்களுடைய வாகனத்தை பின்தொடர்வதற்காக 2 சக்கர வாகனங்கள்ல படையெடுத்ததெல்லாம் பார்த்தோம். அப்படிப்பட்ட ஒரு சூழல தான் விஜயனுடைய வாகனம் என்பது இந்த முறையும் சிக்கியிருக்கிறது. இந்த முறை பல்வேறு ஏற்பாடுகள் வந்து தாவேகா தரப்புல முன்னெடுக்கப்பட்டிருந்தது. காரணம் என்னவென்றால் கடந்த முறை திருச்சி விமான நிலையத்திலேயே விஜயனுடைய வாகனத்தை தொண்டர்கள் சூழ்ந்திருந்தாங்க. இந்த முறை அது போன்ற எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாமல் இருப்பதற்காக விஜயனுடைய பயண திட்டம் என்பது தொடர்ந்து சஸ்பென்ஸாக வைக்கப்பட்டிருந்தது. விஜய் முதல்ல ஈசிஆர் சாலை வழியாக வாஞ்சூர் வந்திருக்கிறார். வாஞ்சூரிலிருந்து நாகப்பட்டினத்தில் உற்சாக வரவேற்பு, நாகப்பட்டினம் புத்தூர்ல நிகழ்ச்சியை முடித்துக் கொண்டு மக்கள் பரப்புரையை முடித்துக் கொண்டு தொடர்ந்து திருவாரூர் மாவட்டத்தை நோக்கி செல்கிறார் என்பது போன்ற தகவல்கள் முதல்ல வெளியிடப்பட்டன. ஆனால் விஜய் அவர்கள் யாருமே எதிர்பார்க்காத வகையில திடீரென தனி விமானம் மூலமாக திருச்சி சென்றடைந்து திருச்சி விமான நிலையத்திலிருந்து தஞ்சாவூர் திருவாரூர் வழியாக பைபாஸ் சாலை வழியாக நாகப்பட்டினத்தை சென்றடைந்தார். அப்படி செல்லும் போது கூட திருவாரூர் வழியாக செல்லும் போது இங்கிருந்த தொண்டர்கள் அப்போது விஜய் அவர்களுக்கு ஒரு உற்சாகமாக வரவேற்பை அளித்து விஜய் உடனே நாகப்பட்டினத்தை நோக்கி திருவாரூரை சேர்ந்த தொண்டர்களும் நிர்வாகிகளும் வரவேற்ற காட்சிகளை பார்க்க முடிந்தது. இதன் காரணமாக கடுமையான போக்குவரத்து நெரிசல் இரு மாவட்டங்களிலும் நிலவி வந்தது. காரணம் என்னவென்றால் திருவாரூரிலிருந்து நாகப்பட்டினம் வெறும் 27 கிலோமீட்டர் என்ற ஒரு சூழல்ல ஏராளமானோர் பைக்குகள்லயும் 2 சக்கர வாகனங்கள் மற்றும் 4 சக்கர வாகனங்கள்ல படையெடுத்த காட்சிகளை தான் நம்மளால பார்க்க முடியுது. தற்போதுதான் ஒரு வழியாக தெற்கு வீதியுடைய மையப்பகுதியை விஜய் அவர்கள் வந்தடைந்திருக்கிறார். இவர் மையப்பகுதிக்கு வந்தடைந்தாலும் கூட இன்னும் 300 400 மீட்டர் வரைக்கும் இன்னும் இந்த மக்கள் வெள்ளத்திற்கு மத்தியிலே வாகனம் வந்து ஊர்ந்து வர வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. சரியாக திருவாரூர் நகராட்சி பகுதியில தான் விஜய் அவர்கள் உரையாற்றுவதற்கு அனுமதி என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. தற்போது காலதாமதம் ஏற்பட்டுவிட்ட ஒரு சூழல்ல விஜயினுடைய வாகனம் வந்த பிறகு விஜய் பல்வேறு விஷயங்களை பேசுவார் அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க. குறிப்பா நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மீனவர்கள் நலன் சார்ந்த கருத்துக்களையும் மீனவர்களுடைய வாழ்வாதாரத்திற்கான பல்வேறு கருத்துக்களையும் விஜய் அவர்கள் முன்னெடுத்திருந்தார். அது மட்டும் இல்லாம கச்சத்தீவு விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்களை குறித்தும் பேசியிருந்தார். திருவாரூர் மாவட்டத்தை பொறுத்த மட்டில் ஒரு விவசாய பெருங்குடிகள் இருக்கக்கூடிய மாவட்டம். இந்த மாவட்டத்தில் விவசாயம் சார்ந்த கருத்துக்களை அவர் பேசுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. திருவாரூர் மாவட்டத்தில் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்றன. குறிப்பாக காவிரி நீரானது கடைமடை வரைக்கும் வருவது என்பது சவாலாக இருப்பதாக விவசாயிகள் தொடர்ச்சியாக வேதனை தெரிவிக்கிறாங்க. முறையாக தூர்வாரப்படுவதில்லை, ஆறுகள் தூர்வாரப்படுவதில்லை உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளும் விவசாயிகள் முன்வைப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல விஜய் அவர்கள் இத்தகைய கருத்துக்கள் எல்லாம் முன்வைப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக காவிரி விவகாரம் குறித்து பேசுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதேபோல் திருவாரூரை பொறுத்த மட்டில் மனுநீதி சோழன் ஆண்ட பூமி என்பதன் காரணமாக அவர் குறித்தான ஒரு வரலாறு தகவல்களையும் விஜய் அவர்கள் வெளியிடுவார் எனவும் பேசுவார் எனவும் இங்க இருக்கக்கூடிய தொண்டர்கள் எதிர்பார்க்கிறாங்க. இது எல்லாமே ஒரு தொண்டர்களுடைய மனநிலைதான் என்றாலும் கூட விஜய் அவர்கள் அதிலேயே அப்படியே பிரதிபலிப்பார் எனவும் தொண்டர்கள் வந்து தெரிவிக்கிறாங்க. விஜய் அவர்கள் என்ன பேசப் போகிறார் என்பது திருவாரூர் மக்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. நாம இருக்கக்கூடிய பகுதி பிரதானமான நகர பகுதி என்பதன் காரணமாகவும் திருவாரூர்ல ஆழித்தேரோட்டம் என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. அந்த ஆழித்தேரோட்டத்தின் போது இந்த 4 மாட வீதிகளிலும் லட்சக்கணக்கான மக்கள் திரண்டிருந்து அந்த தேரை வடம் பிடித்து இருப்பதோடு தேரை வந்து பார்வையிடுவதற்காக வருகை தருவாங்க. அப்பேற்பட்ட ஒரு சூழல் தான் தற்போது இங்கே நிலவுகிறது. விஜயை பார்ப்பதற்காக இந்த தெற்கு வீதி முழுவதும் தொண்டர்கள் கூட்டம் என்பது வெகுவாக அதிகரித்திருக்கிறது. வழிநெடுகிலும் தொண்டர்கள் நிற்கிறார்கள். விஜயுடைய வாகனம் ஊர்ந்து வருகிறது. ஆழித்தேர் எப்படி ஊர்ந்து மெதுவாக நகர்ந்து வருமோ அதுபோல் விஜயனுடைய வாகனம் மெதுவாக நகர்ந்து வரக்கூடிய காட்சிகளை தான் நம்ம நேரடியாகவே பார்த்து வரோம். தாய்மார்கள் நேரம் செல்ல செல்ல கூடுதல் ஏற்பாடுகள் ஏதாவது செய்யப்பட்டிருக்கா? மின் விளக்குகள் இவையெல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கா? விவரங்கள் என்ன? திருவாரூர் மாவட்ட செயலாளரை பொறுத்த மட்டில் ஏற்கனவே அறிவித்திருந்தாரு. என்னன்னாக்கா திருவாரூர் தெற்கு வீதி பகுதியில ஆங்காங்கே உயர் மின்னழுத்த கம்பிகள் இருப்பதன் காரணமாக மின்சாரத்தை துண்டிக்க வேண்டும் உள்ளிட்ட மனுக்கள் வந்து வழங்கப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையில பாதுகாப்பு காரணங்களுக்காக ஆங்காங்கே இருந்த உயர்மின் விளக்குகள், கோபுரங்கள், மின்சார உயர்கள் அனைத்துமே வந்து மின்தடை என்பது ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பா அந்த விஜய் அவர்களுடைய வருகையை பொறுத்த மட்டில் பார்த்தோம் என்றால் ஏராளமான இளைஞர்கள் தன்னெழுச்சியாக விஜய் எப்படியாவது பார்த்துவிட வேண்டும் என்பதற்காகவே, அவருடைய முகத்தை பார்க்க வேண்டும் என்பதற்காகவே ஆபத்தை உணராமல் மேலே மதில் சுவரின் மீது ஏறுவது, அருகில் இருக்கக்கூடிய கோயில் கோபுரத்தின் மீது ஏறுவது,
உள்ளிட்ட பல்வேறு ஆபத்தான நடைமுறைகளை பின்பற்றி வராங்க. இது ஒட்டுமொத்தமாக இளைஞர் சமுதாயத்துக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறது. காவல்துறையினர் தொடர்ச்சியாக அந்த இளைஞர்களை வெளியேற்றுமாறு தொடர்ச்சியா அறிவுறுத்தலை வழங்கி வராங்க. இருந்தபோதும் கூட காவல்துறையோடு ஒப்பிடக்கூடிய நிலையில் தொண்டர்களுடைய கூட்டம் என்பது கட்டுக்கடங்காமல் இருப்பதாக காவல்துறையாலும் பல நேரங்களில் முறையாக அவற்றை தெரிவிக்க முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. இதன் காரணமாக ஆங்காங்கே தொண்டர்கள் தன்னெழுச்சியாக மதில் சுவரின் மீது ஏறி நிற்கக்கூடிய காட்சிகளை தான் நம்மால பார்க்க முடிகிறது. ராசிபுரத்தில் எழுச்சி பயணம் மேற்கொள்ள வருகை தரும் வருங்கால தமிழக முதல்வரை வருக வருக என வரவேற்கும் ஆர்பி சீனிவாசன் XMC மாவட்ட பிரதிநிதி MGR இளைஞரணி ராசிபுரம் நகர செயலாளர்.